சார் ஒரு நாள் லீவ் வேணும். எதுக்கு லீவு? என்ன வாரம் லீவாயா? ஒரு வாரம் கூட சனிக்கிழமை நீ ஒழுங்காக வேலை செஞ்சு நான் பார்த்தது கிடையாது. சும்மா லீவுன்னுட்டு இப்போ தான் சேர்ந்து இன்னும் ஒரு நம்பர் கூட பண்ணல. உன் ஃப்ரெண்டு சேர்த்து விட்டுருக்கான்னு சொல்லி இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கியா நீ? வேலையே செய்வேன்டாண்டா, சும்மா வந்து சம்பளம் வாங்கிட்டு போடான்னு உன் ஃப்ரெண்டு எதுவும் சொன்னானா? டெய்லி இதே போல் பண்ணிட்டு இருக்க நீ? ஒரு நாள் தான். முதல்ல நம்பர்ஸ் பண்ண பாருப்பா. உன் ஃப்ரெண்டை ஒழுங்காக போய் முதல்ல ட்ரைனிங் கொடுக்க சொல்லு. சும்மா லீவுன்னுட்டு லீவெலாம் தர முடியாது. கிளம்பு, டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்காது. அறிவே இல்லையாடா? நான் தான் முதல்ல இருந்து சொல்லிட்டு இருக்கேன் ட்ரைனிங் வாடான்ட்டு. உனக்கெல்லாம் என்ன அவசியம் அவன்கிட்டலாம் போய் திட்டு வாங்கணும்னு? இந்த இடத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணும் சரியா? இதுக்குள்ளே மட்டும்தான் போடணும். இதுக்கு மேலே போயிட்டீங்கன்னா வேறு ஷோரூம் ஓடுது, இதுக்குள்ளேயே முடிக்கணும். ஏன்டா இத்தினோண்டு இடத்துக்குள்ளே இத்தனை சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவ் மாதம் எப்போ 10 நம்பர் தரது? இத்தனை மாதமாக நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம்ல. சரி கொடு. இப்படி சொல்லிச்சுக்கிற. இல்லை சார், ஒத்து வராது, பிடிக்கல. ஸ்டார்டிங்கில் அப்படி தான்ப்பா இருக்கும். நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணி சேலரி இன்சென்டிவ் எல்லாம் வாங்கிட்டேன்னு வச்சுக்க, அதுக்கப்புறம் எல்லாமே செட் ஆகிடும். கார்பரேட்னா இன்சென்டிவ், சாஃப்ட்வேர்னா லக்ஸுரி. இதை பார்த்து தான் எல்லாருமே இந்த வேலையில் இருக்காங்க. இதெல்லாம் காமிச்சு தான் அடிமையாக்கி வச்சுருக்கீங்கன்னு சொல்லுங்கள். டேய் என்னப்பா இவன் இந்த மாதிரிலாம் பேசுகிறான்? சார் நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் போங்க, நான் பேசிக்கிறேன், நான் பார்த்துக்கிறேன். என்னமோ பண்ணுங்க. வேலை வேணும் நீ தானே கேட்ட, அதனால தானே வாங்கி கொடுத்தேன். ஜாலியாக இருக்கிற வரைக்கும் இருந்துட்டு வேலை செய்யடானோன்னா வரல முடியலங்கிற. யோசிச்சு பாரு, நீ பண்ணுறதெல்லாம் கரெக்டாக இருக்கானே? இல்லைடா, நல்லா யோசிச்சு பார்த்துட்டேன், செட் ஆகிற மாதிரி தெரில. நான் படித்த படிப்புக்கும் செய்கிற வேலைக்கு ஏதாவது சம்மந்தம் இருக்கா சொல்லு. ஏன்டா? படிப்புக்கும் இவனுக்கும் முதல்ல ஏதாவது சம்மந்தம் இருக்காடா? நீ ஏன் மேக்ஸ் இல்லாத ஒரே சப்ஜெக்ட்ன்றதுக்காக தான் விஸ்காம் எடுத்த, அதுலேயே 4 அரியது. நான் பிஇ மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், எனக்கு இந்த வேலைக்கு என்ன சம்மந்தம்? இன்ஜினியரிங் படித்தாலே வேலை கிடைக்கிறதில்ல. ஏதாவது சின்ன சின்ன வேலைக்கு போகலான்னா ஓவர் குவாலிஃபைடு எவனும் சேர்த்திக்கிறதில்ல. அப்புறம் நாங்களாம் எந்த வேலைக்கு போகிறது? இங்கே கவனிடா. இல்லை சொல்லு. என்ன படிப்பு படித்தாலும் படிக்கவே இல்லைனாலும் எப்பவுமே வேலை தர ஒரே ஃபீல்டு மார்க்கெட்டிங் தான். மார்க்கெட்டிங்கில் தான் இந்த உலகமே இயங்குது. வேலையெல்லாம் விட்டுறாத. பிடிச்ச வேலை கூட பிடிக்காம போயிடும். பிடிச்ச சம்பளம் இல்லைனா, நல்ல சேலரி நல்ல இன்சென்டிவ். வேலையெல்லாம் விட்டனா திரும்ப கிடைக்காது. முன்ன பின்ன இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணி போ. ஓகேயா? ஒரு நிமிஷம், அம்மா கூப்பிட்றாங்க, திருப்பி கூப்பிட்றேன். சரி ஓகே, பேசிட்டு கூப்பிடு. சொல்லுமா. ஏன்டா டல்லா பேசுற? சும்மாதான். வேலை எதுவும் பிடிக்கலையோ? அப்படிலாம் இல்லை. வேலை பிடிக்கலன்னா விட்டுட்டு வந்துரு. வந்து 1 மாசம் இரு. அப்புறமா உனக்கு பிடிச்ச மாதிரி ஏதாவது வேலை கிடைச்சா பார்த்துக்கலாம். என்ன? ஃபஸ்ட்டு கஷ்டமாக தான் இருக்கும். 1 மாதம் போய் சேலரி இன்சென்டிவ் இதெல்லாம் வந்துச்சுன்னா செட் ஆயிருமா? கஷ்டத்துக்காக சொல்லலடா. பிடிக்காத வேலை எதுக்கு ஸ்ட்ரெயின் பண்ணி பண்ணணும்? பிடிச்ச வேலை கூட பிடிக்காம போயிருமா? பிடிச்ச சம்பளம் இல்லாட்டி எதுக்கு விட்டு? நல்ல சேலரி இன்சென்டிவ் ட்ரை பண்ணுறேன். சரி பாரு, முடியலன்னா வந்துரு. கஷ்டப்படாதானே? சரி வைக்கிறேன். சரி பார்த்துக்கோப்பா. இந்த ஆர்டர் எனக்கு மாற்றிவிடு மச்சான். எதுக்கு உனக்கு? ஃபர்ஸ்ட் ஆர்டர் நான் தானே கொடுத்தேன். இந்த ஆர்டர் இருந்தாலும் நீ இன்சென்டிவ்க்கு எலிஜிபிள் ஆக போகிறதில்ல. நான் எலிஜிபிளாக இருக்கு. இந்த ஒரு ஆர்டர் போதுண்டா. ஃபர்ஸ்ட் மந்த்தே இன்சென்டிவ் எலிஜிபிள் ஆகி நல்ல பேர் எடுக்க போகிறேன். அது இல்லைடா, இன்சென்டிவ். தப்பி தவறி நல்ல வேண்ட பேரை மட்டும் எடுத்துடாதரா. அப்புறம் அதை காப்பாற்றிக்கிறதுக்கு நாய்ப்படாத பாடு பண்ணணும். அது இல்லைடா, இன்சென்டிவ் வந்துச்சுன்னா 2 பேர் ஷேர் பண்ணிக்கலாம்டா.
என்னமோ பண்ணி தொலை. நீ ஒன்றும் உருப்புற மாதிரி தெரியலையா? இவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸான ஆளு இன்னும் நீ இன்சென்டிவ்க்கு எலிஜிபிள் ஆகல. இந்த லட்சணத்துக்கு நீ 1 வருஷமா வேலை பார்த்துட்டு இருக்க. இந்த பாரு, ஒரே மாசத்துல அவன் வந்து இன்சென்டிவ்க்கு எலிஜிபிள் ஆகிருக்கான். அவனை நீ முறைக்காத, அவன் எலிஜிபிளாக தான் இருக்கிறான். போயா, நீ எல்லாம் போய் அவன்கிட்ட போய் சாயந்தரத்துக்கு மேலே டியூஷன் கற்றுக்கு போ. நீ எல்லாம் வேலைக்கு வந்துட்ட. தாளிச்சிட்டோண்டா சாமி. இந்த கார்ப்பரேட் உலகம் உழைப்பு மட்டும் இல்லை, உணர்வுகளையும் சேர்த்தே உறிஞ்சிக்குது. எதுக்கு ஓடுறோம், யாருக்காக ஓடுறோங்கிறதையே மறந்து ஓடிக்கிட்டு இருக்கோம். நம்ம நேசிக்கிறவங்கள விட்டு ரொம்ப தூரம் போயிடுறோம். அந்த கேப்பில் கெடா வெட்டுறதுக்குன்னே சில பேர் வருவானுங்க. என்ன சார், பைக் இல்லையா? நான் வேணா ட்ராப் பண்ணட்டுமா? பைக்கில் இருக்குங்க. நான் சும்மா அப்படியே காஃபி சாப்பிட்லான்ட்டு வந்தேன். சரி, ஓகே. ஆஃபீஸ் தானே போகிறீங்க, வாங்க ட்ராப் பண்ணுறேன். எங்களுக்கும் கால் இருக்குங்க. நீங்கள் ஃபஸ்ட்லேருந்து ஆரம்பிக்கிறீங்க, எனக்கு நிறைய வேலை இருக்குது, நான் கிளம்புறேன். சிரிப்பை விட திமிரில் ரொம்ப அழகாக இருந்தீங்க. கல்யாணம் பண்ணிக்கலாமா? ஒன்றும் அவசரம் இல்லை, பொறுமையாக யோசிச்சு நிதானமாக சொல்லுங்கள்.